வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது TNTET ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சைக்காலஜி பேப்பர் 1 and 2 கற்கும் குழந்தை பாடத்திட்டத்திலிருந்து அலகு 3 முதல் பகுதி குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் 101 முக்கிய கேள்விகள் மற்றும் பதில்கள். பாடம் உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி, தொடக்கப்பள்ளி ஆண்டுகள் 6 முதல் 10 வரை. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் தங்களது கருத்துக்களை தயங்காமல் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தங்களது நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. உடல் வளர்ச்சிக்கு காரணமாவது எது? ஆன்சர் சமூக மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 2. உடல் வளர்ச்சிக்கு எந்த காரணிகளை பொறுத்துள்ளது? ஆன்சர் மரபு நிலை, சூழ்நிலை, உணவு மற்றும் ஆரோக்கியம். அடுத்து கொஸ்டின் 3. விளையாட்டு, பாடம் மற்றும் இதர செயல்களில் ஈடுபடும் குழந்தைகள் யார்? ஆன்சர் சுறுசுறுப்புடன் செயல்படும் குழந்தைகள். அடுத்து கொஸ்டின் 4. விளையாட்டு பருவம், கூட்டாளி பருவம் மற்றும் ஆர்வமிக்க பருவம் எது? ஆன்சர் 6 முதல் 10 வயது வரையுள்ள தொடக்கப்பள்ளி பருவம். அடுத்து கொஸ்டின் 5. சத்தான உணவு, நல்ல காற்றோட்டம், சூரிய வெளிச்சம், குடிநீர், உடல் பயிற்சி, நல்லுறக்கம், ஓய்வு, நல்ல பழக்க வழக்கம் எதற்கு அவசியம்? ஆன்சர் சீரான உடல் வளர்ச்சிக்கு. அடுத்த கொஸ்டின் 6. கற்றல் கற்பித்தல் பணி எப்போது சிறப்பாக அமையும்? ஆன்சர் உடல் வளர்ச்சி பற்றிய அடிப்படை அறிவு இருந்தால். அடுத்த கொஸ்டின் 7. பல காலகட்டங்களை உள்ளடக்கியது எது? ஆன்சர் உடல் வளர்ச்சி உயிரியல் நியதிக்கு உட்பட்டது. அடுத்த கொஸ்டின் 8. உடல் வளர்ச்சி எப்போது விரைவாக நடைபெறும்? ஆன்சர் பிறப்பு முதல் 2 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 9. மெதுவாக நடைபெறும் வளர்ச்சி எது? ஆன்சர் நரம்பு மண்டல வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் 10. நரம்பு மண்டல வளர்ச்சி எப்போது விரைவாக நடைபெறும்? ஆன்சர் பிறந்த பின்பு 3 அல்லது 4 ஆண்டுகள் வரை. அடுத்த கொஸ்டின் 11. மூளை வளர்ச்சி எந்த வயது வரை விரைவாக நடைபெறும்? ஆன்சர் பிறப்பு முதல் 4 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 12. எவ்விரு வளர்ச்சிக்கு இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு? ஆன்சர் உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் தொடர்பு உண்டு. அடுத்த கொஸ்டின் 13. எப்போது மூளை மெதுவாக வளர்ந்து முழுமை அடைகிறது? ஆன்சர் 16 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 14. எந்த வயது வரை மூளை மிதமாக வளரும்? ஆன்சர் 4 வயதுக்கு பின்னர் 8 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 15. பிறந்த குழந்தையின் மூளையின் நிறை என்ன, எடை என்ன? ஆன்சர் சுமார் 350 கிராம். அடுத்த கொஸ்டின் 16. பருவமடைந்த குழந்தையின் மூளையின் அளவு எத்தனை கிராம்? ஆன்சர் 1260 கிராம் முதல் 1400 கிராம் வரை. அடுத்த கொஸ்டின் 17. மூளை வளர்ச்சி பிறப்பு முதல் எப்படி உள்ளது? ஆன்சர் பிறக்கும் போது 8இல் 1 பங்கு, 10வது வயதில் 18இல் 1 பங்கு, 15வது வயதில் 30இல் 1 பங்கு, பருவ வயதில் 40இல் 1 பங்கு இருக்கும். அடுத்த கொஸ்டின் 18. பிறக்கும் பொழுது குழந்தையின் உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? ஆன்சர் 52 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் 19. 5வது வயதில் குழந்தையின் உயரம் என்ன?
ஆன்சர் 106 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் 20. 9வது வயதில் குழந்தையின் உயரம் என்ன? ஆன்சர் 131 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் 21. 13வது வயதில் குழந்தையின் உயரம் என்ன? ஆன்சர் 151 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் 22. குழந்தையின் உயர வளர்ச்சி எவ்விதம் இருக்கும்? ஆன்சர் ஆரம்ப நிலையில் உயர வளர்ச்சி விரைவாகவும் பின்னர் மெதுவாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் 23. பெண் குழந்தைகளின் உயர வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஆன்சர் ஆண் குழந்தைகளை விட குறைவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் 24. பிள்ளை பருவத்தினரை வாலிப பருவத்தை நோக்கி வளர்ச்சியடைய செய்வதில் யாரின் பங்கு மகத்தானது? ஆன்சர் பள்ளியின் பங்கு. அடுத்த கொஸ்டின் 25. கற்றலுக்கு ஏற்ற பருவம் எது? ஆன்சர் பிள்ளை பருவம். அடுத்த கொஸ்டின் 26. உடல் வளர்ச்சி என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் உடல் பெருக்கம் பிளஸ் செயல் திறன். அடுத்த கொஸ்டின் 27. 5 முதல் 8 வயது வரை சராசரி உயர வளர்ச்சி எவ்வளவு? ஆன்சர் ஏறத்தாழ 100 சென்டிமீட்டர் உயரம். வருட சராசரி உயர வளர்ச்சி 5 சென்டிமீட்டர் முதல் 7.5 சென்டிமீட்டர் வரை. அடுத்த கொஸ்டின் 28. தசைகளின் இயக்கம் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் விரைவாக ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் 29. 5 முதல் 8 வயது வரை அடிக்கடி ஏற்படும் உடல் பாதிப்பு எது? ஆன்சர் மூக்கு மற்றும் தொண்டை கோளாறு. அடுத்த கொஸ்டின் 30. 5 வயது முதல் 11 வயது வரை மெதுவாகவும் நிதானமாகவும் நடைபெறுவது எது? ஆன்சர் உயரம் மற்றும் எடை வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் 31. முழுக்க முழுக்க செயல்திறன் வயது எது? ஆன்சர் 9 முதல் 11 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 32. உடல் வலிமை எந்த வயது வரை பெண்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும்? ஆன்சர் 11 வயது முதல் 13 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 33. எந்த வயது வரை பெண்களின் உயரம் மற்றும் எடையின் வளர்ச்சி நேர்த்தியாக இருக்கும்? ஆன்சர் 11 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 34. பற்கள் பாதுகாப்பிற்கு என்ன தேவை? ஆன்சர் 10 முதல் 12 மணி நேரம் நல்லுறக்கம். அடுத்த கொஸ்டின் 35. குழந்தைகளுக்கு வரும் நோய்கள் எவை? ஆன்சர் தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, கக்குவான், இருமல், இளம்பிள்ளை வாதம் மற்றும் மூச்சுக் கோளாறுகள். அடுத்த கொஸ்டின் 36. குழந்தைகளை நோய்களில் இருந்து காப்பாற்ற எவை அவசியமாகிறது? ஆன்சர் உடல் தூய்மை மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள். அடுத்த கொஸ்டின் 37. 9 வயது முதல் 11 வயது வரை உடல் இயக்கத்தை செம்மைப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் ஆடல், பாடல், யோகா மற்றும் உடற்பயிற்சி வேண்டும். அடுத்த கொஸ்டின் 38. சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுவது எது? ஆன்சர் கவனம். அடுத்த கொஸ்டின் 39. ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனித்தல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் மக்துக்கள். கவனம் பற்றி கூறியவர். அடுத்த கொஸ்டின் 40. கவனத்தில் உள்ளடக்கிய கூறுகள் யாவை? ஆன்சர் மனவெழுச்சி மற்றும் முயற்சி. அடுத்த கொஸ்டின் 41. புலன்காட்சி, உற்று நோக்கல் போன்ற செயல்களுக்கு அடிப்படையாக அமைவது எது? ஆன்சர் கவனம். கொஸ்டின் 42.
கூற்று 1. ஒரு பொருளை கவனிக்கும் பொழுது ஒரு தூண்டலை தெரிவு செய்கிறோம். அடுத்து கூற்று 2. இந்த உளச் செயலோடு நமது புலன்களையும் ஒருமுகப்படுத்துகிறோம். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து கொஸ்டின் 43. நம் கவனத்தை கவருவது எது? ஆன்சர் தொடர்புள்ள ஒலிகளை கொண்ட இசை. அடுத்து கொஸ்டின் 44. மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர் வகுப்பறையில் உபயோகப்படுத்தும் உத்தி எது? ஆன்சர் காட்சி, கேள்வி துணை கருவிகள். அடுத்து கொஸ்டின் 45. மாணவர்களின் கவனத்தை ஈர்ப்பது எது? ஆன்சர் ஆசிரியர் கையாளும் பொருட்கள், TLM மற்றும் உத்திகள். அடுத்து கொஸ்டின் 46. கவனத்தை கலைப்பவை எவை? ஆன்சர் பெருங்கூச்சல், இரைச்சல், காற்றோட்டமின்மை, வெளிச்சமின்மை, அதிக புழுக்கம், திறந்த வெளி, பிற குழந்தைகளோடு நெருங்கி அமர்தல். அடுத்து கொஸ்டின் 47. மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர் என்ன செய்ய வேண்டியது உள்ளது? ஆன்சர் குறைந்த வேகத்தில் பேசுதல். அடுத்து கொஸ்டின் 48. ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது எவ்வாறு ஊக்குவிக்க வேண்டும்? ஆன்சர் தொடர்ச்சியாக ஊக்குவிக்க வேண்டும், பரிவுடன் செயல்பட வேண்டும். அடுத்து கொஸ்டின் 49. ஒவ்வொரு குழந்தை மீதும் ஆசிரியர் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? ஆன்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து கொஸ்டின் 50. கற்றல் கற்பித்தல் முறை எம்முறையில் அமைந்தால் மாணவர்கள் ஆர்வமுடன் கற்பர்? ஆன்சர் விளையாட்டு வழி கல்வி. அடுத்து கொஸ்டின் 51. குழந்தைகள் இயல்பாக கற்கும் முறை எது? ஆன்சர் செயல் வழி கற்றல். அடுத்து கொஸ்டின் 52. புரிதல் திறனை வளர்க்க ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் 1. தெரிந்த தெளிவான மொழியை பயன்படுத்துதல். 2. புதிய வார்த்தைகளுக்கு உடனுக்குடன் விளக்கம் அளித்தல். அடுத்து கொஸ்டின் 53. குழந்தைகளின் களைப்பை போக்குவது எது? ஆன்சர் விளையாட்டு, பாடல், கலை, நாடகம், ஓவியம் வரைதல், நடனம் மற்றும் களப்பயணம். அடுத்து கொஸ்டின் 54. ஆசிரியர் கால அட்டவணையை எவ்வாறு தயாரிக்க வேண்டும்? ஆன்சர் பாடம், விளையாட்டு, கலைக்கல்வி, பாடம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த நேர பங்கீடு. அடுத்து கொஸ்டின் 55. ஆசிரியரின் வகுப்பறை செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும்? ஆன்சர் கவர்ச்சிகரமாக அமைய வேண்டும். அடுத்து கொஸ்டின் 56. மனதில் சேமித்து வைத்துள்ள விவரங்களை என்ன என்று கூறுவர்? ஆன்சர் நினைவு என்று கூறுவர். அடுத்து கொஸ்டின் 57. பாடத்திற்கு ஏற்ற கற்றல் உத்திகள் எவை? ஆன்சர் அறிவியல் கண்காட்சி, அறிவியல் கற்க, மொழி பாடம், செய்யுள், பாடல் பாடுதல், கணித பாடம், துணை கருவிகள், சமூகவியல் பாடம், நடிக்கச் செய்தல். அடுத்து கொஸ்டின் 58. கூற்று. கூற்று 1. வாழ்க்கை நிகழ்ச்சி குழந்தைகளின் பழைய அனுபவங்கள். 2. பாட கருத்துக்கள் புதிய அனுபவங்கள். கூற்று 3. புதிய அனுபவம் பழைய அனுபவத்துடன் தொடர்பு கொள்ளும் போது எளிதில் புரிகிறது. ஆன்சர் கூற்று 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்து கொஸ்டின் 59. மாணவர்களின் கவனத்தை கவர ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் திட்டமிடப்பட்ட பாட அமைப்பு முறையை பின்பற்றல் வேண்டும். அடுத்து கொஸ்டின் 60. கற்பவை மனதில் வெகு நாட்கள் வரை நிலைத்து நிற்க உதவுவது எது? ஆன்சர் பல புலன்வழி கற்றல்.
அடுத்து கொஸ்டின் 61. நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் யாவை? ஆன்சர் 1 விரும்பி கற்றல், 2 பொருள் உணர்ந்து கற்றல், 3 நிதானமாக கற்றல், 4 கற்றல் பொருளை பலமுறை இடைவிட்டு பயிலுதல். அடுத்த கொஸ்டின் 62. கற்கும் பொருள்கள் பற்றிய நினைவு கூறுதலுக்கு பெரிதும் பயன்படுவது எது? ஆன்சர் சுருக்க குறிப்புகள். எடுத்துக்காட்டு வானவில் நிறங்கள். அடுத்த கொஸ்டின் 63. அறிவியல் கருத்துக்கள், சூத்திரங்கள், சமன்பாடுகள், ஆங்கில பாட கருத்துக்கள் எளிதில் நினைவில் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் கண்களை மூடிக்கொண்டு சொல்லுதல், பார்க்காமல் எழுதுதல் செய்ய வேண்டும். அடுத்த கொஸ்டின் 64. கற்றவற்றை நினைவில் இருத்திக் கொள்ள சிறந்த வழி எது? ஆன்சர் சுதந்திரமாக தானே கற்றல். அடுத்த கொஸ்டின் 65. நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல்கள் அனைத்தும் எங்கே செல்கின்றன? ஆன்சர் குறுங்கால நினைவு பகுதிக்கு செல்கின்றன. அடுத்த கொஸ்டின் 66. நாம் கற்பவை குறுங்கால நினைவு பகுதிக்கு சென்ற பின் நிலைப்பு தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? ஆன்சர் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள். அடுத்த கொஸ்டின் 67. மகிழ்ச்சியான சூழ்நிலையில் சுதந்திரமாக கற்பவை எங்கே செல்கின்றன? ஆன்சர் நெடுங்கால நினைவு. அடுத்த கொஸ்டின் 68. புற தூண்டல்களால் நம் உள்ளத்தில் ஏற்படும் அல்லது தொடர்ந்து நிகழ்கின்ற ஒரு மன செயல் எது? ஆன்சர் சிந்தனை. அடுத்த கொஸ்டின் 69. ஒரு குறிக்கோளை, நோக்கத்தை மற்றும் முடிவை அடைய மனதின் முயற்சி எது? ஆன்சர் சிந்தனை. அடுத்த கொஸ்டின் 70. கற்றவற்றை வாழ்க்கையில் பயன்படுத்த உதவுவது எது? ஆன்சர் சிந்தனை. அடுத்த கொஸ்டின் 71. பல வகையில் சிந்தித்தல் என்பது என்ன வகையான கற்றல்? ஆன்சர் ஆக்கப்பூர்வமான கற்றல். அடுத்த கொஸ்டின் 72. பழைய அனுபவங்களை சிந்தித்து அவற்றுடன் புதிய அனுபவத்தை பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது என்ன சிந்தனை? ஆன்சர் குவி சிந்தனை. அடுத்த கொஸ்டின் 73. பழைய அனுபவத்துடன் புதிய அனுபவத்தை பொருத்தி பார்த்து மேலும் ஒரு புதிய அனுபவத்தை பெற முயற்சிப்பது என்ன சிந்தனை? ஆன்சர் விரி சிந்தனை. அடுத்த கொஸ்டின் 74. சிந்தனையின் முழு செயல்பாடு எது? ஆன்சர் ஆய்ந்தறிதல். அடுத்த கொஸ்டின் 75. ஒருவரது ஆய்வு திறன் எதை பொறுத்து அமையும்? ஆன்சர் பெற்றுள்ள அனுபவம் பிளஸ் சிந்திக்கும் திறன். அடுத்த கொஸ்டின் 76. ஆய்வில் காணப்படும் பல்வேறு படிகளை பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் ஜான் டூயி. அடுத்து கொஸ்டின் 77. ஜான் டூயி குறிப்பிடும் ஆய்வில் எத்தனை படிநிலைகள் உள்ளன? ஆன்சர் 6 படிநிலைகள் உள்ளன. அடுத்து கொஸ்டின் 78. ஜான் டூயின் ஆய்வில் காணப்படும் படிநிலைகள் எவை எவை? ஆன்சர் 1 பிரச்சனையை உணர்தல், 2 பிரச்சனையை தீர்க்க விவரம் திரட்டுதல், 3 கருதுகோள்கள் அமைத்தல், 4 கருதுகோளை செயல்படுத்தி தீர்வு காண முயலுதல், 5 முடிவினை எட்டுதல், 6 முடிவினை சோதித்து அறிதல். அடுத்த கொஸ்டின் 79. பல செய்திகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து அவற்றில் இருந்து சில பொது விதிகளை வருவித்தல் என்பது என்ன? ஆன்சர் தொகுத்தறி அனுபவம். அடுத்த கொஸ்டின் 80. குழந்தையின் சிந்தனையின் தன்மை தரத்தை உயர்த்தும் ஒரு கருவி எது? ஆன்சர் மொழி.
அடுத்த கொஸ்டின் 81. தொகுத்தறி அனுமான முறைக்கு எடுத்துக்காட்டு கூறுக. ஆன்சர் 1. திடப்பொருள் வெப்பத்தால் விரிவடைதல். 2. நீர் வெப்பத்தால் விரிவடைதல். 3. வாயு வெப்பத்தால் விரிவடைதல். பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற முடிவுக்கு வருதல் தொகுத்தறி முறை ஆகும். அடுத்த கொஸ்டின் 82. சுற்றுப்புற சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சியை என்ன என்று கூறுவர்? ஆன்சர் அறிதல் திறன் வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் 83. மன திறன்களின் உதவியோடு வளர்தல் எது? ஆன்சர் அறிதல் திறன். அடுத்த கொஸ்டின் 84. அறிதல் திறன் வளர்ச்சி பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் பியாஜே. அடுத்த கொஸ்டின் 85. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை? ஆன்சர் 4 படிநிலைகள். அடுத்த கொஸ்டின் 86. முதல் அறிதல் திறன் வளர்ச்சி படிநிலை யாது? ஆன்சர் தொட்டு உணரும் பருவம், பிறப்பிலிருந்து 18 மாதம் வரை. அடுத்த கொஸ்டின் 87. மன செயல்பாடுகளுக்கு முந்தைய நிலை எது? ஆன்சர் 2ஆம் நிலை, 18 மாதம் முதல் 7 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 88. புலன்கள் உணர்வதை வைத்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாட்டு நிலை எது? ஆன்சர் 3ஆம் நிலை, 7 முதல் 12 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 89. அறிதல் வளர்ச்சி படிநிலையின் 4ஆம் நிலை என்ன? ஆன்சர் 4ஆம் நிலை 12 வயதிற்கு மேல் முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. அடுத்த கொஸ்டின் 90. புலன்களால் உணர்வதை பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாட்டு நிலையின் மாணவர்கள் எதை புரிந்து கொள்கின்றனர்? ஆன்சர் பொருள்களின் மாறா தன்மையை. 6 + 3 = 9 என்றால் 3 + 6 = 9 என அறிதல் 3ஆம் நிலை. அடுத்த கொஸ்டின் 91. கற்பிக்கப்படும் கருத்துக்களில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டு அதற்கான காரண காரியங்களை ஒப்பிடுதல் என்பது அறிதல் திறன் வளர்ச்சியில் எத்தனையாவது படிநிலை? ஆன்சர் 3ஆம் படிநிலை. அடுத்த கொஸ்டின் 92. புலனியக்க திறன் மொழித்திறன் பெற்ற குழந்தைகளின் வயது என்ன? ஆன்சர் 3 முதல் 7 வயது வரை உள்ளவர்கள். அடுத்த கொஸ்டின் 93. ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், களிமண் பொம்மை செய்தல், நடனம், நாடகம், இசைப்பயிற்சி, பேச்சு போன்ற செயல்களில் எந்த வயது குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்தல் வேண்டும்? ஆன்சர் 3 வயது முதல் 7 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு. அடுத்த கொஸ்டின் 94. 3 வயது முதல் 7 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் எவை எவை? ஆன்சர் பொருட்களின் தன்மை, வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், காலம், இடைவெளி, தொலைவு, எண், கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் பயிற்சி. அடுத்த கொஸ்டின் 95. தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை எந்த வயது குழந்தைகளுக்கு திணிப்பதை தவிர்க்க வேண்டும்? ஆன்சர் 8 வயது முதல் 12 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு. அடுத்த கொஸ்டின் 96. குழந்தைகளின் அறிவு திறன் வளர்ச்சிக்கு ஏற்ப எவற்றை வழங்க வேண்டும்? ஆன்சர் கற்றல், கற்பித்தல், உபகரணங்கள் மற்றும் கருவிகள். அடுத்த கொஸ்டின் 97. புதிய கருத்துக்களை எவ்வாறு கற்பித்தல் வேண்டும்? ஆன்சர் செயல்வழி கற்பிப்பது, உபகரணங்கள். அடுத்த கொஸ்டின் 98. மாணவர்களுக்கு புதிய கருத்துக்களை எவ்வாறு அறிமுகப்படுத்த வேண்டும்? ஆன்சர் பழைய அனுபவங்களுடன் ஒப்பிட்டு கூறுதல்.
அடுத்த கொஸ்டின் 99. நுண்ணறிவு சோதனைகள் எவை எவை? ஆன்சர் அலெக்சாண்டர் சோதனை, காரணக்காரிய பட சோதனை. அடுத்த கொஸ்டின் 100. சோதனைகளின் முடிவிற்கும் நுண்ணறிவிற்கும் உள்ள தொடர்பினை அறிய உதவுவது எச்சோதனைகள்? ஆன்சர் நுண்ணறிவு சோதனைகளான அலெக்சாண்டர் சோதனை, காரணக்காரிய படச்சோதனை. அடுத்த கொஸ்டின் 101. பள்ளிக்கு சென்று பல்வேறு வயது குழந்தைகளை உற்று நோக்கி அவர்களின் புல செயல்கள் வயதிற்கு ஏற்ப எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை கண்டறிந்து தொகுத்தல் என்பது யாருடைய சோதனை ஆகும்? ஆன்சர் பியாஜே சோதனை ஆகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.